பெருமையால் தம்மை ஒப்பார். இது சிவபெருமானே சொன்னது. யார்கிட்ட? சுந்தரசாமி கிட்ட சொன்னதுன்னு சொல்லி சேக்கிலாசாமி எழுதுறாரு. 12ஆம் திருமுறையில சேக்கிலாசாமி சொல்றாரு, சுந்தரசாமி கிட்ட சிவபெருமான் கூறியது. பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், எருமையால் உலகை வெல்வார், ஊனமே ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரினை அடைவாய் என்று. பாட்டு கேள்விப்படுறீங்களா? நாங்க தினசரி பாடும்போது இந்த பாட்டெல்லாம் பாடுறோங்கிறது தெரியுது. பெருமையால் தம்மை, பேணலால் எம்மை. பெருமையால் ஏன் தம்மை ஒப்பான்னு சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமானுக்கு ஈக்குவலா சொல்லக்கூடிய ஒரு ஆள் யாரு சொல்லுங்க பார்ப்போம். சிவபெருமான ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் சொல்ல முடியாதுன்னு முதலே திருமண சொல்லிட்டாரு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பாரிங்கும் யாவரும் இல்லைன்ட்டாரு. இனிமே அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. அவரை ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் சொல்லக்கூடாது. அவரை ஒப்பிட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னா, சிவபெருமான், சிவன் அடியார்கள், இந்த ரெண்டதான் சொல்ல முடியும். வேற